ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. மாநகராட்சி குப்பை தொட்டியிலிருந்து 10,000 ரூபாயை எடுத்த தூய்மை பணியாளர்கள் மூவர் சுகாதார அதிகாரிகள் மூலம் பணத்தை பறிகொடுத்தவரிடம் ஒப்படைத்த சம்பவம் மதுரையில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகராட்சியின் 12வது வார்டில் உள்ள பாரதியார் மெயின் ரோட்டில் வசிக்கும் முகமது இஸ்மாயில் என்பவர் 10,000 ரூபாயை கவனக்குறைவாக வீட்டில் உள்ள குப்பையுடன் சேர்த்து அவரது வீட்டின் அருகில் உள்ள குப்பை தொட்டியில் போட்டதாக கூறப்படுகிறது. அந்த பணத்தை காணாமல் காலை முதல் இஸ்மாயில் தேடியுள்ளார். எங்கு தேடியும் பணம் கிடைக்காததால் கவலையில் வீட்டில் இருந்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் குப்பை சேகரிக்க வந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் சேகர், பெருமாள், வழிவிட்டான் ஆகியோர் அங்குள்ள குப்பை தொட்டியில் குப்பைகளை தரம் பிரித்து சேகரித்தனர். அப்போது குப்பையுடன் 10,000 ரூபாய் இருந்துள்ளது. பணத்தை பார்த்துவிட்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் மூவரும் அந்த குப்பையில் பணம் இருந்த விஷயத்தை உடனடியாக தங்கள் சுகாதார ஆய்வாளர்கள் மூலம் மாநகர நகர்நல அலுவலர் வினோத், உதவி நகர்நல அலுவலர் அபிஷேக் ஆகியோர் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அவர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் உதவியுடன் அப்பகுதியில் வசிக்கும் மக்களிடம் விசாரித்த போது இஸ்மாயில் குப்பையுடன் தனது 10,000 ரூபாயை போட்டது தெரிய வந்தது. பணம் கிடைத்ததும் பெரும் மகிழ்ச்சி அடைந்த இஸ்மாயில் குப்பை தொட்டியில் கிடைத்த பணத்தை எடுத்துச் செல்லாமல் நேர்மையாக தன்னிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளர்களுக்கு கண்ணீர் மல்க நன்றி கூறினார். இது குறித்து தகவலறிந்த மேயர் இந்திராணி, மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் ஆகியோர் அந்த தூய்மை பணியாளர்கள் மூவரையும் மாநகராட்சி அலுவலகத்திற்கு அழைத்து பாராட்டினர்.